தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிர்கள் மட்டுமின்றி மணல் படிந்து விளைநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகலையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் விரைவில் கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்து நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். விளைநிலத்தில் மணல் படிந்திருக்கிறது. அது ஒரு பெரிய இழப்பு. நெல்லும் இழப்பு, விவசாயிகளுக்கு இழப்பு, விவசாய பொருளுக்கு விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை துறைப்பேருக்கு மாண்பு முதல்வர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொடுப்பார்கள். இப்போ அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணங்கள்லாம் அதிகமாக விவசாயிகள்லாம் கேட்குறாங்க. அது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான அது அறிவித்திருக்காங்க. இப்போ கணக்கெடுக்கிற பணி முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் தொப்பூர், பாளையம்புதூர், சாமிசெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் வண்ண சாமந்தி பூக்களுக்கு வரவேற்பு அதிகரித்திருக்கிறார். விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை முன்னிட்டு சாமந்தி விற்பனை சூடுபிடித்திருப்பதாக கூறுகின்றனர். 1 கிலோ சாமந்தி பூ 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தேன் கலர் வந்து மேக்ஸிமம் 70 ரூபா 80 ரூபா போகும். வாடாமல்லி வந்து 90, 100, 120, 150 வரைக்கும் போகுங்க. சிகப்பு வந்து 80 ரூபா 70 ரூபா 90 ரூபா போகுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பூசாரிப்பட்டி பக்கங்க, அங்கே நல்ல மார்க்கெட் இருக்குது. அங்கே வெளியில் ஏற்றுமதி பண்ணுறதுனால சேலத்தோட கொஞ்சம் விலை கம்மி தான் இருந்தாலும் பூசாரிப்பட்டி எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது.